வணக்கம். அம்மாவின் வாழ்வியல் பக்கத்திற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சாரீக்கு குஞ்சம் போடுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபேன்சி சாரீ, ப்ளைனு ஜம்கி ஒர்க்கு பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பிங்க் கலரில் தாமரைப்பூ போட்டு அதில் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. அதை இந்த மாதிரி, அதனால் இந்த பிங்க் கலரில் மட்டும் போடலாம் சொல்லிவிட்டு சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கட்டும்னு இந்த டிசைன் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நான் அந்த பிங்க் கலரில் த்ரெட்டு சில்க் த்ரெட் எடுத்துக்கிட்டேன். அது நாட் போடுறதுக்காக ஜரி த்ரெட்டு. ஒரு சாரீ வந்து யூஸ்வலாக 44 இன்ச்சு இருக்கும். நம்ம 1 இன்ச்சு கேப்பில் மார்க் பண்ணும்போது இதை பாருங்க, 1 இன்ச்சு கேப்பில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்படி டேப்பு இன்ச் டேப் வச்சு 1 இன்ச்சு கேப்பில் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம 1 இன்ச்சு கேப்பில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்காக பென்னு, நீடில், இந்த நூல் த்ரெட்டை வந்து நம்ம எத்தனை கவுண்ட்டு வேணுமோ, எந்த மொத்தத்துக்கு நமக்கு குஞ்சம் வேணுமோ அதுக்கு எடுத்துகிட்டு அதில் மாட்டிக்கிறது, இதில் கோர்த்து நம்ம போட்டுக்கலாம். அதுக்காக நீடில் எடுத்திருக்கேன். இந்த நீடில் தான் போட போகிறோம். இது இந்த கொஞ்சம் பெருசாக இருக்கிற கோணுசி மாதிரி இருக்க இந்த நீடில் எதுக்குன்னு சொன்னீங்கன்னாக்கா, இந்த ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நமக்கு ஈஸியாக நாட் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக இதை எடுத்திருக்கேன். அப்புறம் அதை டிசைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மணி எடுத்திருக்கேன். இது மட்டும்தான் வச்சு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ண போகிறோம். ஜரி த்ரெட்டு கட்டுறதுக்காக சின்னதாக இந்த எம்மிங் பண்ணுவோம்ல, அந்த நீடில் 2 லைனு சில்க் த்ரெட்டு கோர்த்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து நம்ம இந்த சில்க் த்ரெட்டை வந்து நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 70 கவுண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த சிங்கிள் த்ரெட்டு வந்து 70 கவுண்ட்ஸ் இருக்குது. இதை வந்து இப்போ நம்ம நீடில் கோர்த்துக்கலாம். இது நம்ம பிசிறு வராமல் கோர்க்கணுங்கிறதுக்காக இதில் கொஞ்சம் க்ளூ வச்சு ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே ஒரே இதாக இந்த த்ரெட்டில் எப்படி நீடில் எப்படி கோர்த்துக்கலாம். த்ரெட்டை கோர்த்து சிக்கு இல்லாமல் இதை 2ஆக போட்டுக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா 70 140 கவுண்ட் வரும். நம்ம வந்து சிக்கு விழாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் லென்த்து கம்மியாகவே எடுத்துப்போம். இது வந்து ஒரு 4 குஞ்சம் இல்லைன்னா 5 குஞ்சம் அந்த அளவுக்கு தான் வரும். சிக்கு விழுந்துடாமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக எடுத்திருக்கேன். இதை ரெட்டையாக போட்டிருக்கேன். அப்போ 140 நூல் இருக்கும். இதில் த்ரெட்டு வந்து 140 த்ரெட்ஸ் இருக்கும். இதை வந்து நம்ம கோர்த்து போடும்போது இப்படி மடக்கி போடுவோம். அதனால் நமக்கு நல்லா கொஞ்சம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, இவ்வளோ தான் போடணுங்கிறதெல்லாம் இல்லை, நமக்கு எவ்வளவோ ஓரளவுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சிக்கு இல்லாமல் கரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து இப்போ சிக்கு இல்லாமல் ஈவனாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் வந்து ஒரு இந்த பீட்ஸ் கோர்த்துடலாம். நூல் களையாமல் இருக்கிறதுக்காக இப்படி கோர்த்து வச்சுக்கிட்டேன். இப்போ இது 1 இன்ச்சு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. 1 இன்ச்சு இப்படி அடையாளம் பண்ணி வச்சுருக்கேன். இதில் போட்டுக்கலாம். இது போட்டு இழுக்கும்போது இது வராது, டைட்டாக இருக்கும். அதுக்காக வேண்டி இந்த கோணுசி, இந்த ஊசியை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த ஊசி வச்சு இப்படி அடையாளம் பண்ணியிருக்கேன். ஆனால் இது பத்தாது நமக்கு, இந்த ஹோல்ஸு இது ஊசி வரத்துக்கு பத்தாது. அதுக்காக வேண்டி இந்த ஊசியை வச்சு நம்ம பெருசு பண்ணிக்கலாம். ஹோல்ஸ் பெருசு பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து இதை போட்டுக்கலாம். கொஞ்சம் டைட்டாக இருக்கும். டைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த குரடு வச்சு கூட இழுத்துக்கலாம்.
இதை இப்படி வந்து இப்படி நல்லா இப்படி படிமானமாக சேலையில் படிமானமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த குஞ்சத்தை இப்படி மேலே கூடி இழுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். த்ரெட்டு வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சரி த்ரெட்டு இதை போட்டுருலாம். படிமானமாக இருக்கிற மாதிரி வச்சு ஒரு விரலை அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு 5 சுற்று சுற்றிருக்கேன். இப்போ இதை நாட் போட்டுக்கலாம். இதை மறுபடியும் இன்னும் 2 சுற்று சுற்றி உள்ளே ஓடி இழுத்துக்கலாம். இவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக தான் போடுறோம். அதை இந்த மணி வைக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். இப்போ நம்ம 1 இன்ச் அளவுக்கு விட்டு வெட்டிக்கலாம் ஈவனாக. அழகாக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. இப்படி இந்த மணி வந்து இப்படி படிமானமாக சேலையில் இருக்கணும், இப்படி தூக்கிட்டு வந்துடக்கூடாது. அதுதான் மெயின். இப்போ இன்னொன்று கூட உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த த்ரெட்டு இந்த நீடில் இந்த பீட்ஸை இப்படி கோர்த்துக்கலாம். கோர்த்து இப்படி வச்சுட்டு இது இந்த அடையாளப்படுத்தி இருக்கிறதுல குத்தம். இந்த பீட்ஸ் வந்து இப்படி படிமானமாக இருக்கணும், இப்படி வந்துடக்கூடாது. இப்படி வராமல் இப்படி படிமானமாக சேலையில் படிமானமாக இருக்கிற மாதிரி வச்சு இந்த நூலை மேலே படிமானமாக இப்படி வச்சிடணும். வச்சுட்டு நம்ம 1 இன்ச் அளவுக்கு நமக்கு நூல் விட்டு ஜரி த்ரெட் வச்சு கட்டிடலாம். இதே மாதிரி தான் ஃபுல்லாக போடணும். நான் முழுசும் போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.